வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க வேலுமணி செங்கோட்டையனில் அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மகன் உசேன் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவைத்தலைவராக இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சசிகலாவோட ஆதரவாளர் தான். எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி கேட்குறாரு, 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா என்ன வேலையை விட்டு போயிட்டீங்களா? திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்த்த இடத்துல 3 வருஷம் நான் வேலை பார்க்கல அப்படியே போயிட்டு இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரினா இது என்னங்க அரசியல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலாவை கிண்டல் பண்ணி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. பட் இந்த கிண்டல் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எடுபடி ஆகாது. ஏன்னா அந்த கொடநாடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலா மிகப்பெரிய ஒரு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா யார் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமின்ற மனுஷனே வெளியே தெரியாததுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி இந்த கொடநாடு விஷயத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கொடநாடு விஷயத்தில் அப்படி என்ன மர்மம் இருக்கும்னா, முன்னாள் அமைச்சர்கள் சில தவறுகள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவங்க எழுதி வாங்கின ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது, பென்ட்ரைவ்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதை எடுக்கிறது தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணதாக ஒரு பொதுவாக பேசப்படுற விஷயம். ஏன்னா சசிகலா பார்த்திங்கன்னா வெளியே வந்தோன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டாங்கன்னா கையில் வச்சுருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திருப்பியும் பார்த்திங்கன்னா காலில் உழுவுற சூழ்நிலை வரும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கொடநாடு விஷயம் நடந்துடுற மாதிரி பொதுவாக பேசப்படுது. பட் இந்த உண்மை நிலவரம் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு நல்லாவே தெரியும் உள்ளே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே பார்த்திங்கன்னா சசிகலாவை எதிர்க்க முடியுமா கேட்டிங்கன்னா இல்லை. எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை வரும். குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் எதிர்க்கலாம். சிவி சண்முகம், ஜெயக்குமார், ஒரு சில பேர் கேபி முனிசாமி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சசிகலாவால் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய முன்னாள் அமைச்சர்களை பார்த்திங்கன்னா சசிகலா பெரிய லெவலில் அட்டாக் பண்ணி பேசியிருக்க மாட்டாங்க. ஜெயக்குமார், சிவி சண்முகம், கேபி முனிசாமி மட்டும் தான் பேசியிருப்பாங்க. ஸோ சசிகலா உள்ளே என்டர் ஆகிட்டாங்கன்னா இவங்க 3 பேருக்கு பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர் பதவி எந்த பதவியில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவங்க 3 பேர் கொஞ்சம் பின் வாங்குறவங்கன்ற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது. சசிகலா திருப்பி உள்ளே வந்துட்டாங்கன்னா அதிமுக பார்த்திங்கன்னா சசிகலா அங்கே பெரிய லெவலில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சுருவாங்க. திருப்பியும் ராஜா மாதாவே ஆயிடுவாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை வேலுமணி, தங்கமணி எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க. குறிப்பிட்ட செங்கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிருப்தியை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் காட்டியும் பட் சசிகலாவோட பார்த்திங்கன்னா டச்சில் இருக்கார் அப்படின்ற பேச்சு அடிப்படுது. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தலைமை மாறும்ன்றாங்க. அக்டோபருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இன்றைக்கி 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆலோசனை பண்ணுறாரு. அவங்க டீமோட ஆலோசனை பட்டு சசிகலாவோட இணைய போகிறாரு. அப்படி இணைஞ்சிட்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சசிகலாவோட பலம் கூட்டிகிட்டு வருது. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாக திறமை இல்லை. ஸோ துணிஞ்சு செயல்பட மாட்டார். இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஒரு சில காரணங்கள் சொல்லலாம். ஆளுங்கட்சி தான் எப்பயுமே ஜெயிக்கும் இடைத்தேர்தலில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். அப்படின்னா நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கேயுமே 40 இடங்கள் நின்றுருக்கக்கூடாது. அப்பயும் பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சி தானே. அப்போ அந்த 40 இடம் நிற்காமலே இருந்தீங்க. இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி கை தான் ஓங்குன்றப்போ இது தலைமைக்கான சரியான பேச்சே கிடையாது. ஏன் பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிக்குதோ தோக்குதோ 2வது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பயம் கிடையாது. 3வது இடத்துக்கு போயிருமோ, இந்த டெபாசிட் காலி ஆயிருமோன்ற பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த போட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறாரு. ஆனால் தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அதிமுக ஒன்றிணையை வேணுன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இது கேபி முனிசாமி, அதே மாதிரி உதயகுமார், ஜெயக்குமார், ஸோ சிவி சண்முகம் இவங்க தான் பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு தடுக்கிறாங்கன்ற மாதிரி இன்னொரு பேச்சுக்கு அடிபட்டதுக்கு கேபி முனிசாமி எல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பதவியை குறி வச்சே காத்துட்ருக்காரு. எப்படா எடப்பாடி பழனிசாமி எந்த வழக்கில் உள்ளே போவார்னு சொல்லிட்டு பிஜேபியை பார்த்திங்கன்னா எதிர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறது தான் இவங்கெல்லாம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலர் பதவிக்கு ஆசை வந்துச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆனார். சசிகலாவை, டிடி தினகரன், ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அரசியல் கால் போச்சவங்களாம் ஓரம் கட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டிக்கலாமான்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா இருக்காரு. ஆனால் கேபி முனிசாமி நினைக்கிறதா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் போன்ற மிகப்பெரிய லெவலில் அதிமுகவில் செல்வாக்கான நபர்கள் இருக்கனால சட்டமன்றத்துக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் போகலாமா வேணாமான்ற ஒரு யோசனை இருக்கார். ஏன்னா எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சீட்டில் பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் உட்காராரு. அதே மாதிரி இன்னொரு லெட்டரும் கொடுத்து வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஓபிஎஸ்ஸை பார்த்திங்கன்னா அதிமுக கருதாமல், ஏன்னா
அதிமுக சிம்பிளை தான் அவங்க நின்று ஜெயிச்சாங்க. யார் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கோம், ஓபிஎஸ் கையெழுத்து போட்டதுலேயே நம்ம வந்து நின்றோம்ன்ற மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி நின்றுக்கணுமா இல்லையா? இதானே தொண்டர்கள் எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ ஓபிஎஸ்ஸையும் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியனை பார்த்தீங்கன்னா அதிமுக பிரமுகரை கருதாமல் சுயேட்சை எம்எல்ஏக்களாக பார்த்தீங்கன்னா கருதுங்கிற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்து வச்சிருக்காரு. இது எந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வந்து இந்த விஷயத்தில் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கார பதவின்ற மாதிரி. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபேவராக நடந்துட்டார். ஸோ ஆளுங்கட்சி நம்ம தெரியும் திமுகவோட பி டீம் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா அந்த கொடநாடு விஷயமே திமுக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலான்ற மாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கின ஓட்டு வந்து பார்க்கும்போது வந்து மிகப்பெரிய லெவலில் பின்னாடி தான் ஏற்பட்டிருக்கு. 2 கோடி தொண்டர்களை வந்து கொண்ட அதிமுக இயக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் 60 லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருக்குன்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதே மாதிரி போன தேர்தலை வந்து கம்பேர் பண்ணி நாங்கள் வந்து இந்த வாட்டி 1% அதிகம் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னது தான் பார்த்தீங்கன்னா தொண்டர்களை கொதிப்படைய வச்சிருக்கு. ஏன்னா முந்தைய தேர்தலில் 19 20 இடங்களாக நின்றுருக்காங்க. இந்த வாட்டி 33 இடங்கள் நின்றுருக்காங்க. ஸோ இடங்கள் அதிகமாக நிற்கும் போது பார்த்தீங்கன்னா சதவீதம் கூட தான் செய்யும். பட் நிறைய இடத்துல டெபாசிட் காலியானது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்துருக்கவே மாட்டார். இதனாலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்க மதிப்பு மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நெருங்கிய வட்டத்தில் இருக்க தனக்கு வேண்டியவங்களுக்கு பதவி கொடுத்துட்ருக்காரு. எடப்பாடியோட மகன் ஆதிக்கம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எடுத்த டிசிஷனில் முக்கியமான டிசிஷன் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஆலோசனையாளராக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் போடுறது தான். சவுக்கு சங்கருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது? இப்போ எடப்பாடி பழனிசாமியே வந்து எடுத்துக்கோங்களேன். அதிமுக வந்து முதலமைச்சர் ஆனார். சசிகலா, டிடி தினகரன் ஓரம் கட்டினார். ஓபிஎஸ்லாம் ஓரம் கட்டினார். ஸோ அரசியல் அனுபவம் இதுவே போடும். எடப்பாடி பழனிசாமியே தனக்கு தானே ஆலோசனை பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, சவுக்கு சங்கரை போட்டது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி. அவர் என்ன தான் பண்ணியிருக்காரு? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் செந்தில் பாலாஜி விஷயமோ இல்லை எல்லாச்சும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திமுக பற்றி சொல்கிறாங்கன்னா இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு நல்லாவே தெரியும் செந்தில் பாலாஜி எங்கெங்கே வீடு கட்டாரு. ஸோ அவர்கிட்ட இருக்க டேட்டா தான் இவர் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. தனித்து இவராக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நானே கிழிச்சேன், நானே இப்போ எங்கே பார்த்தேன்ற மாதிரி சொல்லுவார். பட் அது உண்மையான தகவல் கிடையாது. ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் அங்கே இருக்க முன்னாள் அமைச்சர்கள் சொல்லுவாங்க திமுக இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணி வந்து இவராக காமிச்ச மாதிரி ஒரு பில்டப்பை வந்து சவுக்கு சங்கர் காமிப்பார். இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து ஆலோசனை யாரை போட்டிருக்காருன்னா நம்ம தெரியும் பண்டோட்டி ராமச்சந்திரன் மூத்த அரசியல்வாதி. ஸோ மூத்த அரசியல்வாதிகளாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இங்கே நார்மலாக வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அரசியலில் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருப்பாங்க சொல்கிறதுக்காண்டி தான் வந்து ஆலோசனையாளர் போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பெரிய லெவலில் வந்து அரசியல் அனுபவம் இல்லாமல் சும்மா பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறவர் தூக்கிட்டு வந்து ஆலோசனையாளர் போட்டது. அதே மாதிரி மதுரை மாநாடு மண்ணை கவுனது. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கும்பலை திரட்ட முடியாமல் பார்த்திங்கன்னா இஷ்யூவே பார்த்திங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் வந்துருச்சு. மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுக தொண்டர்களை வந்து மனக்கசப்பில் அது மிகப்பெரிய லெவல்னு சொல்லலாம். ஆனால் ஓபிஎஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி, செங்கோட்டையன்லாம் இன்னும் டீலிங்கில் தான் இருக்காங்க. டேரெக்டாக பார்த்திங்கன்னா சசிகலா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கதா சொல்கிறாங்க. பட் இது மாற்றம் நிகழும்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.